ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கன்சிடர் பண்றேன். இந்த டெரிவேஷன் வந்துட்டு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை a dipole placed in a uniform electric field அந்த டெரிவேஷனுக்கு சிமிலரா இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார் கன்சிடர் பண்றேன். இப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ வெக்டார்ல ஐ எம் கோனா பிளேஸ் an electric dipole. அதாவது டைபோல்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், a pair of equal and opposite charges separated by a small distance. அது 2a. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் pair of equal and opposite charges separated by a small distance. டைபோல் மொமெண்ட்னா வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார் குவாண்டிட்டினா என்ன? இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அந்த வெக்டார் குவாண்டிட்டி வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் டைபோல் மொமெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 90 டிகிரி. இந்த பி வெக்டாருக்கும் இ வெக்டாருக்கும் இருக்கிற இன்க்ளினேஷன் தீட்டா, இது ஏபிசின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா dw is equal to tau d theta. ஓகே, அப்ப w வேணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். இப்ப டவு தெரிஞ்சாதான் நான் என்ன கண்டுபிடிக்க முடியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்ல ஒர்க் டனே கண்டுபிடிக்க முடியும். டவோட ஃபார்முலா என்ன? டவுனா என்னது? டார்க். டார்க்கோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டு perpendicular distance. Okay, force na என்ன? Positive charge always experiences a force in the direction of electric field, whereas negative charge always experiences a force opposite to direction of electric field. இந்த ஃபார்முலா எப்படி எழுதுன? எனக்கு ஃபார்முலா தெரியும். E is equal to F by V. அப்ப F is equal to என்ன வரும்? Q into E. இந்த ஃபோர்ஸ் தூக்கிட்டு Q into E போடுங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா இந்த இடத்துல எக்ஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஓகே, சின்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட் என்ன? எக்ஸ், ஹைபோடென்யூஸ் 2a. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? 2a சைன் தீட்டா வரும். ஓகே, இப்போ இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன்? 2a sin theta. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த q-வும் 2a-வும் குரூப் பண்ணா எனக்கு என்ன வரும்? p sin theta வரும். அதுதான் என்னது? டார்க்கோட வேல்யூ. டார்க்கோட ஃபார்முலா என்னது? p sin theta. இதை தான் தூக்கி என்ன பண்ண போறீங்க? சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ dw is equal to p sin theta d theta. dw ல இருந்து w கிடைக்கணும்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் w is equal to integral p sin theta d theta. ஆக்சுவலா இந்த தீட்டான்றது ரெண்டு ஆங்கிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். theta 1 to theta 2. அப்போ லிமிட் வந்து எப்படி மாறும்? theta 1 to theta 2. dw இன்டகிரேட் பண்ணா என்ன சொல்லலாம்? w. அந்த w தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதனால யூன்னு டினோட் பண்றேன். இப்போ இந்த இன்டகிரேஷன்ல இருந்து என்ன கான்ஸ்டன்டா வெளியே எடுக்கலாம்? பியும் இயும் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தனா sin theta d theta theta 1 to theta 2. பி அப்படியே வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியும். இன்டகிரல் ஆஃப் sin x வந்துட்டு மைனஸ் காஸ் எக்ஸ். அப்ப இன்டகிரல் ஆஃப் sin theta d theta வந்து என்னது? மைனஸ் காஸ் theta. லிமிட் வந்து theta 1 to theta 2. இப்போ என்ன வரும்? u is equal to p மைனஸ் அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மைனஸ் தீட்டாக்கு பதிலாக theta 2 மைனஸ் காஸ் theta 2 மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தீட்டாக்கு பதிலாக மைனஸ் காஸ் theta 1. அப்போ u is equal to என்ன வரும்? p of மைனஸ் காஸ் theta 2 பிளஸ் காஸ் theta 1. இப்போ u is equal to என்ன வரும்? p cos theta 1
minus cos theta 2. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் ஒன்று பண்ண போறேன். theta 1 90 டிகிரினோ theta 2 thetaனோ அசியூம் பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? u is equal to p cos 90 minus cos theta. cos 90 ஓட வேல்யூ என்னது? 0. so u வந்து minus p cos theta ன்னு வரும். அதை வந்து டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்ல எழுதலாம். minus p vector dot e vector. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் a uniform electric field. இதுல ஸ்பெஷல் கேசஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் theta 0 டிகிரி. theta 0 டிகிரினா அதை ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அப்போ u is equal to என்ன வரும்? minus p cos 0. cos 0 ஓட வேல்யூ 1. so minus p. so பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மினிமமா இருக்கும்? ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் என்ன? theta 0 டிகிரி. செகண்ட் கேஸ் பார்ப்போம். theta 90 டிகிரி. அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் பிஇ காஸ் 90. காஸ் 90 வேல்யூ என்னது? 0. ஸோ யூ வந்து என்ன வரும்? 0. லாஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேஸ். தீட்டா வந்துட்டு 180 டிகிரி. தீட்டா 180 டிகிரினா என்ன சொல்லுவாங்க? அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. ஸோ u is equal to minus p cos 180 minus p cos 180 வேல்யூ என்னது? minus 1. so u is equal to p. பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மேக்சிமமா இருக்கும்? தீட்டா வந்து 180 டிகிரி இல்ல ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் தான். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் a uniform electric field. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.